வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கெமி அண்ட் தென் கனி வந்து பார்த்தீங்கன்னா கமருதீனை பற்றி ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க காலையிலே. அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ரியலாக அவர் வந்து ஒரு ஹீரோவாக இருக்கிறாரா அப்படின்றத ஒரு கொஷின் மார்க்காக கனி வந்து வைக்கிறாங்க. எதுக்கு இந்த டாபிக் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ளே நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் ஒரு மாதிரி இருக்காங்க, நைட்டு ஒரு மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்வை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ அதன் வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமருதீன் பற்றியும் வந்து ஒரு அடி வந்து படுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஃபேன்ஸ் அதிகமா அப்படின்ற மாதிரி கனியக்கா கேட்குறாங்க. கெமி வந்து ஆமாம், அவர் வந்து சீரியல் ஹீரோ இல்லை, அதனால் ஃபேன்ஸ் வந்து அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு கனியக்கா சொல்கிறாங்க, எஸ் ஹீரோவாக இருக்கட்டும், பட் ஹீரோ அப்படின்னா ஒரு ரியல் லைஃப்லேயும் வந்து ஒரு ஹீரோவாக இருந்தால் மட்டும்தான் வந்து எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ரியல் ஹீரோ அப்படின்னா லைக் ஃபைட் பண்ணுறது, லைக் சண்டை போடுறது மற்றவங்க கிட்ட, அதெல்லாம் கிடையாது. லைக் நியாயத்துக்கு போராடுறாரு அப்படின்னா எஸ், அது வந்து எந்த அளவுக்கு அவர் வந்து தன்மையாக மெச்சூர்டாக வார்த்தைகள் வந்து விடாமல் அது வந்து போராடுறாரு அப்படின்றது தான் வந்து முக்கியம். அண்ட் தென் ரியல் லைஃப்லையும் வந்து ஹீரோவாக இருந்தால் மட்டும்தான் மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்களும் வந்து அவங்களோட பெர்ஸ்பெக்டிவில் எஸ், அவர் வந்து என்ன தான் சீரியல் ஹீரோவாக இருந்தாலும் உள்ளே நடக்கிற பிஹேவியர் வச்சு மக்கள் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. ஸோ ஆன் ஸ்க்ரீனில் நம்ம வந்து பார்க்குறது வந்து வேறு, விச் மீன்ஸ் சீரியலில். பட் இது வந்து ரியாலிட்டி ஷோன்றப்ப அவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் வந்து வெளியே வருது இல்லை. ஸோ மக்களுக்கு வந்து கண்டிப்பாக புரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஈவன் பார்வதி கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சமாதானம் பண்ணுவாங்க. விச் மீன்ஸ் காலையில் சண்டை போட்டுட்டு நைட்டு ஃபுல்லாக சமாதானம் பண்ணுவாங்க. விச் மீன்ஸ் நல்லா பேசுறது, சிரித்து பேசுறது அப்படின்லாம் வந்து பண்ணி, லைக் இப்போ கூட பாருங்கள் இவங்க கிட்ட பேசுகிறாங்க. ஆதிரை கூட நேற்று சண்டை போட்டாங்க, அவங்க கூட பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில பேர்ட்டு சண்டை போடுறாங்க, அவங்ககிட்டே வந்து நைட்டு போய் பேசி அதை சார்ட் அவுட் பண்ணிடுறாங்க. ஸோ இதை வந்து மக்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் மக்களுக்கு யார் சப்போர்ட் அதிகமாக இருக்கும், இவங்க ரெண்டு பேருக்குமா இல்லை மற்றவங்களுக்கா அப்படின்றத மறக்காம இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஏன் இவங்க ரெண்டு பேர்னா, இவங்க ரெண்டு பேர் தான் இந்த கான்வர்சேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசப்பட்டது, லைக் கமருதீனும் விஜய் பார்வதியும். ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கமருதீனுக்கு அண்ட் தென் பார்வதிக்கு மக்கள் சப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காம இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.